ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 200 ml ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நாம் வந்து 2 அன்னாச்சி மொக்கு, 2 மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இதை வந்து இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். இது கூட வந்து பட்டை போடணும். நாங்கள் வந்து பட்டை தூள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் போட்டு தூள் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதனால நான் பட்டை போடலை. பட்டைத்தூள் இல்லாதவங்க இது கூட ஒரு 2 பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். 100 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, 300 கிராம் தக்காளி, வெங்காயம் வந்து 300 கிராம் சேர்த்திக்கணும். இதுதான் வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு உண்டான அளவு. இது கூட வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி, புதினா தழை ரெண்டும் வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கலாம். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது கூட வந்து எலுமிச்சம்பழம் 1, 100 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிட்டு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 1 ஸ்பூன் பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் நாங்கள் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து பட்டைத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கூட வந்து 1 ஸ்பூன் நான் வந்து பட்டைத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணணும். நான் குழந்தைங்களுக்கு காரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, புதினா தழை வந்து ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வணக்கி விட்டுக்கணும். இப்போ இது கூட வந்து
100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 100 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1 கிலோ சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி கிரேவியில் சிக்கன் நல்லா புரண்டு வரட்டும். சிக்கன் வந்து வேகிறதுக்காக, அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கறி கொதி வந்துடுச்சு. ஒரு கொதி வந்த உடனே இப்போ பிரியாணிக்கு அரிசிக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரிசி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு. தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து 1 கிலோ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு வச்ச ஒரு எலுமிச்சை பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கீழே வந்து வேஸ்ட்டாக ஏதாவது தவா இருக்குல்ல, அந்த தவாவை வந்து அடுப்பு மேலே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து தம் விடணும். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இந்த 1 kg பிரியாணியை தாராளமாக 7 பேர் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.